நேற்று வந்து இந்த மாதிரி பண்ணீங்க. ஏற்கனவே சதீஷ்குமார் ஜேட்டை வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. மேலும் வந்து இப்பொழுது வழக்குக்காண்டி காத்திருப்பு பொதுநல மனு. இந்த சூழலில் ஜாமீன் மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்பட உள்ளதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இல்ல அது வந்து அது தனி. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப உடனடியா வந்து எங்களுக்கு வந்து வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகளை இழந்திருக்காங்க, பெண்கள் இழந்திருக்கிறாங்க, முதியோர்கள் இழந்திருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இதுக்கு பின்னால் இந்த என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. அதான் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஆவணங்களையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு, பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம், பொதுமக்களுக்கு உரிய நீதி, அதை தான் பெற்றுத்தரணும். அதுக்கு பிறகுதான் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய பொதுச் செயலாளரோ துணை இணை பொதுச் செயலாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பிணை மனுவா அல்லது முன்ஜாமீன் மனுவா என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். நிச்சயம் ஆதாரங்கள் இருக்கு சார், நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது நீதிமன்றத்தில் இருக்கு. அதை நாங்கள் இப்ப சொல்ல மாட்டோம். நீதிமன்றத்துக்கு இங்க வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. இல்ல அது எனி டைம் நீதிமன்றம் என்னைக்கு கொடுக்குதோ அன்னைக்கு எனி டைம் உடனே புறப்படுவார். இல்ல இல்ல இப்ப வந்து விடுமுறை காலமா இருக்கு. விடுமுறை காலத்துல நீதிமன்றம் என்ன சொல்லுது, போலீஸ் அங்கிருந்து எல்லா தரப்புல சொல்றாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, இதெல்லாம் இருக்கு. இதனுடைய அடிப்படையில நிர்ணயித்து செல்வார். ஒரே பெட்டிஷன்ல சிபிஐ கேக்குறீங்க, அந்த கரூர் போறதுக்கான பாதுகாப்பு கேட்கிறோம். அதே மாதிரி சிசிடிவி பதிவுகளை வந்து நீங்க வந்து பிரசுரம் பண்ணி வச்சு, அதாவது வந்து பாதுகாத்து வச்சிருக்கணும், அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு நபர் ஆணையத்தோட விசாரணை எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க? இல்ல ஒரு நபர் விசாரணை கமிஷன் என்பது ஒரு நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் பாதிக்கப்பட்டவர்களை சென்று அவர்களுடைய பிரச்சனையை கேட்கலாம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் என்பது வேறு. இன்வெஸ்டிகேஷன் வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன், யார் செய்தது, சதிவலை பின்னப்பட்டதை காவல்துறையோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவோ சிபிஐ தான் விசாரணை செய்ய முடியும். அதற்கான முகாந்திரம் வந்து ஒரு நபர் கமிஷனர்கிட்ட கிடையாது. அவங்க போய் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அதனால வந்து ஒரு வலிமையான அமைப்புன்னு சொன்னா அது சிபிஐ தான்.